நான் நாம் தமிழர் கட்சியில இது வரைக்கும் பயணிச்சதில்லை. இப்போதான் அண்ணன் சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய கொள்கை, இனம் ஒன்றுதான் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டுதான் நான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல பயணிச்சிருந்தார், மார்க்சிய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர். இப்போ ஒரு கம்யூனிஸ்டா எனக்குள்ள என்ன தோணுதுன்னா, ஒரு இனத்தோட தேசிய இனத்தோட விடுதலைக்காக குரல் கொடுக்காதவன் ஒரு கம்யூனிஸ்டாகவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விடுதலைக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் தமிழ் தேசிய அரசியலை முன் வச்சு பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கம்யூனிஸ்டா நான் ஒரு தேசிய இனத்துக்காக விடுதலைக்கு குரல் கொடுக்கணும், அது என்னோட கடமை. அப்போ பன்னெடுங்காலமா நான் தமிழர் பல எப்படி சொல்றது, திராவிட வந்தேரிகள்னாலும் பல தமிழகத்துல நம்ம சகோதரர்களும் தாய்மார்களும் கொல்லப்பட்டு, இந்த மாதிரி பன்னெடுங்காலமா தமிழர் இனம் அடிமைப்பட்டுதான் இருக்கு. அப்ப அடிமைப்பட்ட தமிழ் இனத்தோட மீட்சிக்காக நான் இந்த களத்துல பயணிக்க வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் இப்ப நான் நாம் தமிழர் கட்சியில ஒரு உறுப்பினரா இணைஞ்சிருக்கேன். இனிமே இதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ, அந்த கட்சி தலைமை என்ன சொல்றதோ அதுக்கு கட்டுப்பட்டு நான் கண்டிப்பா பயணிப்பேன். நான் எங்க இருந்து வரேன்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலக்கொண்டுன்ற ஒரு சிறிய கிராமத்துல இருந்துதான் நான் வரேன். இப்ப எங்க கிராமத்திலே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாட போறோம். 80வது சுதந்திர தின விழா கொண்டாட போதும் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மயானத்துக்கு பிணத்தை கொண்டு செல்வதற்கான பாதை இல்லை. அப்படி பல போராட்டங்கள் நடத்தியும், கம்யூனிஸ்டுகள் இந்த போன்ற அமைப்புகள் மக்கள் கூட இணைஞ்சு பல போராட்டங்கள் நடத்தியும் அரசு பாதை ஒதுக்கிய பிறகும் அந்த பாதை என்ன பண்ணுதுன்னா மேல் சாதிக்காரங்களால அது ஆக்கிரமிக்கப்படுது. அப்படி ஆக்கிரமிச்ச பிறகும் ஏதோ வயல் வழியாவோ வரப்பு வழியாவோ எங்க பிணங்களை கொண்டு போய் மயானத்துக்கு எடுத்து போனா அங்க ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சுடுகாடு. அப்போ மக்கள் வாழும் போதும் சமத்துவமாகவும் சகோதரத்துவமாகவும் வாழ முடியாத நிலைமை இருக்கு. இறந்த பிறகும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சுடுகாடு இருக்கு. அப்ப இந்த நிலைமைய மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தமிழன் என்ற ஒற்றை வார்த்தையில இணையும் போதுதான் அந்த சாத்தியமாகும். இப்போ நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா பல சாதி பிரிவுகள்ல இருக்காங்க. இந்த சாதி பிரிவுகள் இருந்தாலுமே நாம் தமிழன் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட நம்ம முன்ன வரும்போதுதான் நம்ம இந்த ஒற்றுமையை சாத்தியப்படுத்துவதற்கான கூறுகள் தமிழன்ற ஒரு அடையாளம் தான். இப்போ ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறாரு, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 70 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் மின்சாரமே போய் சேராத பல கிராமங்கள் இருக்கிறது அப்படின்னு பேசுறாரு. அப்போ மின்சாரமே போய் சேராத ஒரு கிராமத்தில இருந்து ஒரு மாணவன் நீட் தேர்வுக்கு எப்படி தயாராகி வருவான்? இந்த கேள்விய இந்தியாவிலே எழுப்பின ஒரே ஆள் யாருன்னா அண்ணன் சீமான் மட்டும்தான். இது மாதிரியான பல கேள்விகளை அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பி கொண்டுதான் வருகிறார். அப்போ மின்சாரமே போய் சேராத ஒரு கிராமத்திலிருந்து ஒரு மாணவன் எப்படி நீட் தேர்வுக்கு தகுதியா வருவான் அப்படின்ற கேள்வி இங்க இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த மருத்துவர்கள் யாரும் தகுதி இல்லாதவர்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிறார். அப்ப இந்த நீட் தேர்வுன்றது ஒரு தீண்டாமையா தான் பாக்குறோம். ஏழை மாணவர்கள் மருத்துவ கனவை பறிக்கக்கூடிய ஒரு தீண்டாமையா தான் இந்த நீட் தேர்வை நம்ம பாக்குறோம். அப்போ தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல். புத்தகத்தோட முகப்பு பகுதியில மட்டும் வச்சா தீண்டாமை ஒழிஞ்சிடாது. இது மாதிரியான தீண்டாமைகள் ஏழை மாணவர்கள் மீதும் பல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் மீதும் நடந்து கொண்டேதான் வருது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அமைப்புகள் போராடி பல நரிக்குறவர் மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் சாதி சான்றிதழை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்போ 80வது சுதந்திர தின விழா கொண்டாட போற இந்த நாட்டுல சாதி சான்றிதழே இல்லாத ஒரு நிலையில தான் மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கான உரிமைகளையும் அவங்க எப்படி கேட்டு பெற முடியுன்ற ஒரு கேள்விக்குறி தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியா முழுக்கவே இருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி போராடி நாங்க வெள்ளல சீரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சட்டமன்றத்துக்குள்ள போய் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நாம் தமிழர் கட்சி வெளியே இருந்து மக்கள் கூட நின்று மக்கள் களத்துல நின்று அவங்களுக்கான சேவைகளை நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அது ஒரு விஷயமா தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அண்ணன் சீமான் அவர்களையோ இல்ல நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு விதத்தையோ நான் சார்ந்து பயணிக்கல. அண்ணன் முன்வைக்கிற தத்துவங்களையும் அந்த கொள்கைகளையும் பன்னெடுங்காலமா நம்ம தூக்கி வந்த அந்த கனவையும் அதை பார்த்துதான் நான் இந்த கட்சியில பயணிக்கிறேன்.